டேய் மச்சான், நேத்து வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு கார்த்தி ஹெல்ப் கூப்பிட்டியே, வந்தானா? அந்த கதையை ஏன்டா கேக்குற? நேற்று ஹெல்ப்னு சொல்லி தான் நான் அவனை கூப்பிட்டேன். வந்து வேலை செஞ்சு காசு கேக்குறான். எப்பா நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் வேணான்னு. அதுவும் சரிதான். ஆ, அப்புறம் எனக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது, இருந்தா கூட சம்பளம் வந்தோன்னு கொடுத்துட்றேன். மச்சான் மாச கடைசியில ரொம்ப ட்ரைடா. எப்படி பணத்தை வச்சுனே பச்சையா போய் சொல்றான் பார், பாத்துக்கிறேன். டேய் கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கடா, அப்புறம் பேசிக்கலாம். சரிண்ணே. டேய் மச்சான் கார்த்தி, நேற்று யோகா வீட்டுக்கு ஏதோ வேலையா போனியாமே, நீ பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், பாத்து இருந்துக்கண்ணா. சரி நான் வச்சுட்டுமா? டேய் யோகா, அண்ணே உன் பர்சனல் விஷயம் எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணாத, சரியா? ஏண்ணே? அப்பா அம்மாக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது ஃப்ரெண்டு தான். நீ சொல்றது சரிதான், அப்பா அம்மாக்கு அப்புறம் நண்பன் தான். ஆனா அந்த நண்பனுக்கு உன்னை ஒரு நாள் பிடிக்காம போயிடுச்சுன்னு வையே, அவனை விட மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்திலே உனக்கு வேற யாரு கிடையாதுடா. அதனால நம்ம எதிரிங்க நிறைய பேர் நம்ம நண்பன்ற பேர்ல நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும்.